ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர் ரயில்வே எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல, நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்த கரண்ட் அஃபேர் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரண்ட் அஃபேரை டெய்லி படிக்கிறது தான் இருக்குதுலே பாத்தீங்கன்னா ஈஸியானது. ஏன்னா மந்தோட கடைசியில பாத்தீங்கன்னாலே அதுல நிறைய கரண்ட் அஃபேர் வந்து சேர்ந்துரும். டெய்லி படிச்சீங்கன்னா ஒரு 10 கொஸ்டினா நீங்க வந்து படிச்சிடலாம். ஓகே, ஆல்ரெடி 2024க்கான கரண்ட் அஃபேரை சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஒரு 10 பார்ட்டா ப்ரொவைட் பண்ணிட்டோம். உங்களுக்கு என்டிபிசிக்கான பல்கான கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ன்னு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? ஜனவரி 1, 2025ல இருந்து இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே யூடியூப்ல நாம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதோட வீடியோஸ் எல்லாமே தனியா ஒரு பிளேலிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். சப்போஸ் அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கலனா அதுல பாத்துக்கோங்க. ஓகே, so which country has officially joined the BRICS as a full member in January 2025? எந்த நாடு ஜனவரி 2025ல் அதிகாரப்பூர்வமாக பிரிக்ஸில் முழு உறுப்பினராக இணைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா. ஓகேவா? சோ பிரிக்ஸோட கண்ட்ரிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே, சோ இப்போ ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய கண்ட்ரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. which day is celebrated as world day of war orphans? எந்த நாள் உலக போர் அனாதைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது? சோ எந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 6. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. முக்கிய மந்திரி மையா சம்மன் யோஜனா was launched by which state government? முக்கிய மந்திரி மைய சம்மன் யோஜனா எந்த மாநில அரசால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த மாநில அரசு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட். ஓகேவா? சோ ஜார்க்கண்டோட சிஎம் பாத்தீங்கன்னா ஹேமந்த் சோரன். இவர் தான் இந்த ஸ்கீமை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஓகே, அதே மாதிரி ஜார்க்கண்டோட கவர்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தோஷ் கேங்வர். சோ ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே பாத்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான ரிவர் வந்து பொக்காரோ, தாமோதர், ஜுமார் கரோ, நார்த் கோயல், சங்கு, சுபர் நரேகா. இது எல்லாமே ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ரிவர்ஸ். டேம்னு பாத்தீங்கன்னா மைத்தான் டேமு, பஞ்சட் டேமு, டெனுகட் டேமு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான டேம்ஸ். ஸ்டேடியம் பாத்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் ஸ்டேட்ஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா நேம்லயே ஜார்க்கண்ட் இருக்கிறதுனால அப்படியே எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. கீனன் ஸ்டேடியம், பிர்சா முண்டா ஸ்டேடியம். ஓகேவா? சோ இது எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? சோ அடிக்கடி கேட்டிருக்காங்க. பிர்சா முண்டா ஸ்டேடியம் எங்க இருக்குன்னா ஜார்க்கண்ட்ல இருக்கு. ஜார்க்கண்ட்ல செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல் பாத்தீங்கன்னா சர்குல் ஃபெஸ்டிவல், ரணிகர்மா பூஜா, ஜார்க்கண்ட் ஹல் புன்ஹயா ஃபெஸ்டிவல், ஹல் புன்ஹயா ஃபெஸ்டிவல் அப்படின்னு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் ரோஹின், பந்தனா இது எல்லாமே ஜார்க்கண்ட்ல செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ். ஃபோக் டான்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்மா டான்ஸ். நேஷனல் பார்க் இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான நேஷனல் பார்க் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்லா நேஷனல் பார்க். எப்பவுமே டெய்லி கரண்ட் அஃபேர் படிக்கும் போது அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகையும் ரிவைஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகேன்னு தனியா படிக்க வேண்டாம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகேவை அதுக்கு ரிலேட்டடா கேட்பாங்க. கரண்ட் அஃபேருக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே வந்து கேட்பாங்க. ஓகே, சோ பேங்கிங் படிக்கிறீங்கன்னா லாஸ்ட் 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிங்க. ரயில்வே படிக்கிறீங்க, எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. which state is the host of 74th சீனியர் நேஷனல் பாஸ்கெட்பால் சாம்பியன்ஷிப்? 74வது மூத்த தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப்பை நடத்தும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத். ஓகேவா? சோ அப்போ 74th சீனியர் நேஷனல் பாஸ்கெட் சாம்பியன்ஷிப் வந்து எங்க நடக்குது? குஜராத்ல. ஓகேவா? சோ நடத்தக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத். ஓகே, சோ சீனியர் நேஷனல் பாஸ்கெட் சாம்பியன்ஷிப்பை குஜராத் நடத்துது. இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு கேட்பாங்க. எத்தனாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா 74th. ஓகே, சோ குஜராத்தோட ஸ்டாட்டிக் ஜிகே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். டெம்பிள், லேக், ரிவர், டேம் எல்லாமே அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ டெம்பிள் பாத்தீங்கன்னா சோம்நாத் டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து துவாரகதீஷ் டெம்பிள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேக்னா அமிர்சர் லேக்கு, கன்கரியா லேக்கு, லக்கோதாக் லேக்கு, சார்சகர் லேக்கு, தூல் லேக்கு. இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ தூல் லேக்கு எங்க இருக்குன்னு அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. வஸ்திராபூர் லேக். அடுத்து ரிவர் பாத்தீங்கன்னா சபர்மதி, நர்மதா, தப்தி, பெட்வா, மகி, கர்ஜன் ரிவர். ஓகே, டேம் இதுல இருக்க எல்லா டேமுமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஸ்டாட்டிக் ஜிகேல. சர்தார் சரோவர் டேம் எந்த நதிக்கு குறுக்க கட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்மதா நதிக்கு குறுக்க. நிறைய பேப்பர் எஸ்எஸ்சி ரயில்வே பேப்பர்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா சர்தார் சரோவர் டேம் வந்து எந்த மாநிலத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க.
சோ எந்த மாநிலம்னு பாத்தீங்கன்னா குஜராத். அப்படி டைரக்டா கேட்காம எந்த நதிக்கு குறுக்க கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்தார் சரோவர் டேம். ஓகே. அடுத்து யூகை டேம். ஓகே. எந்த ரிவருக்கு குறுக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்தி ரிவருக்கு குறுக்க. கடனா டேம் பாத்தீங்கன்னா மஹி ரிவருக்கு குறுக்க கட்டியிருக்காங்க. கர்ஜன் ரிசர்வாயர் பாத்தீங்கன்னா கர்ஜன் ரிவருக்கு குறுக்க கட்டியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா டேமுமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா சௌராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம், ரிலையன்ஸ் ஸ்டேடியம் ஆர் இந்தியன் பெட்ரோகெமிக்கல் கார்பரேஷன் லிமிடெட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கிரவுண்ட். சோ இதெல்லாம் அவ்வளவா கேட்டதில்ல. ஓகே. சோ நீங்க சௌராஷ்டிரா கிரிக்கெட் ஸ்டேடியம் மட்டும் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மோதி பாக் ஸ்டேடியம். ஓகேவா. சோ அடுத்து ஃபெஸ்டிவல் பாத்தீங்கன்னா சப்டெக், கைட்டு. சோ ஃபோக் டான்ஸ் பாத்தீங்கன்னா கர்பா. இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கர்பா நடனம் வந்து எந்த மாநிலத்தோடு தொடர்புடையதுன்னு கேட்பாங்க. சோ குஜராத். தாண்டியா, அதுக்கப்புறம் திப்பானி, பதர் டான்ஸ், எல்லா டான்ஸுமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கண்ட்லா போர்ட் இல்லைன்னா தீன் தயாள் போர்ட். ஓகே. சோ இந்த கொஸ்டினும் நிறைய பேப்பர்ல கேட்டிருக்காங்க. குஜராத் படி கண்ட்லா போர்ட் எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இத கண்ட்லா போர்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா தீன் தயாள் போர்ட். ஓகேவா. சோ கண்ட்லா போர்ட்டோட நேம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. தீன் தயாள் போர்ட். ஓகே. சோ கண்ட்லா போர்ட்டை வந்து தீன் தயாள் போர்ட்னு நேம் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. நேஷனல் பார்க்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளாக் பக் நேஷனல் பார்க், அதுக்கப்புறம் கிர் நேஷனல் பார்க் எல்லாமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே. சோ அதே மாதிரி மெரைன் நேஷனல் பார்க், வேன்ஸ்டா நேஷனல் பார்க், எல்லா நேஷனல் பார்க்குமே இம்பார்ட்டன்ட். தெர்மல் பவர் பிளான்ட் முந்த்ரா தெர்மல் பவர் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் சிக்கா தெர்மல் பவர் ஸ்டேஷன், வனகாபுரி தெர்மல் பவர் ஸ்டேஷன், யூகை தெர்மல் பவர் ஸ்டேஷன், காந்திநகர் தெர்மல் பவர் ஸ்டேஷன், இது எல்லாமே குஜராத்ல இருக்கக்கூடியது. அதே மாதிரி நியூக்ளியர் பவர் பிளான்ட் காக்ராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிதிவிர்டி. ஓகேவா. சோ எங்க எது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்பிபி அட் மிதிவிர்டியில இருக்கு. இதுல அடிக்கடி கேட்கறது பாத்தீங்கன்னா இந்த காக்ராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். ஓகேவா. சோ காக்ராப்பூர் பவர் ஸ்டேஷன் வந்து எங்க இருக்கு அப்படின்னு அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே. சோ நீங்க டெய்லி படிக்கும் போது இந்த ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே ஒரு ரிவிஷன் விட்ட மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இதை ரிவைஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா புதுசா படிக்கும் போது ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா டெய்லி ரிவைஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட்ல வந்து ரிவைஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த கொஸ்டின்ல பாருங்க, which player become the first male footballer to receive the prestigious presidential medal of freedom from the US. ஓகேவா. சோ அமெரிக்காவிடம் இருந்து மதிப்புமிக்க ஜனாதிபதி பதக்கத்தை பெற்ற முதல் ஆண் கால்பந்து வீரர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லியோனல் மெஸ்ஸி. ஓகேவா. சோ அமெரிக்காவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டை வந்து யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லியோனல் மெஸ்ஸிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கால்பந்து வீரர். ஓகேவா. சோ அர்ஜென்டினாவோட கேப்டன், அர்ஜென்டினா ஃபுட்பால் டீமோட கேப்டன் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லியோனல் மெஸ்ஸி. ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் மேல் ஃபுட்பாலர் வந்து இதை வந்து அச்சீவ் பண்ணிருக்காரு. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் மேல் ஃபுட்பாலர் வந்து அமெரிக்கால உள்ள அந்த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வாங்கியிருக்கவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லியோனல் மெஸ்ஸி. இவர் வந்து அர்ஜென்டினாவோட ஃபுட்பால் பிளேயர். ஓகே. சோ இவருக்கு முன்னாடி யார் வாங்கியிருக்காங்க. சோ இவருக்கு முன்னாடி வாங்கினது பாத்தீங்கன்னா ஒரு கேர்ள் வாங்கியிருப்பாங்க. ஓகே. The Presidential Medal of Freedom is the highest civilian honor. Okay, the Presidential Medalங்கிறது பாத்தீங்கன்னா US ஓட highest civilian honor. Okay, so Messi is the first men's footballer to receive this prestigious award. ஓகேவா. அதே இது பாத்தீங்கன்னா he is the second footballer overall after Megan Rapinoe female who received the award in 2022. ஓகேவா. சோ இவர் ரெண்டாவதா வாங்கியிருக்காரு. இவருக்கு முன்னாடி வாங்கினவங்க யாருன்னா மேகன் ரபினோ. ஓகேவா. சோ இவங்க வந்து ஃபீமேல். ஆண்கள்ல ஃபர்ஸ்ட் வாங்கினவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் மெஸ்ஸி. ஓகேவா. This medal was presented by US president. US president தான் மெடல் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு. US president யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஜோ பைடன். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who has been appointed as the new CEO of the Delhi Waqf Board? ஓகேவா. சோ டெல்லி வாக்ஃப் வாரியத்தின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிமுல் ஹக். ஓகேவா. சோ அசிமுல் ஹக் தான். சோ இது டெல்லி வாக்ஃப் போர்டோட சிஇஓ. ஓகேவா. சோ இவருக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதவி பிரமாணம் செஞ்சு வச்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்னர். டெல்லியோட கவர்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாக்சனா. ஓகேவா. சோ அடுத்து பாருங்க, வாட் இஸ் த ரிவார்ட் அமௌண்ட் அனௌன்ஸ்டு பை த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் டிசைஃபரிங் த இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட்? சிந்து சமவெளி எழுத்துக்களை புரிந்து கொள்வதற்காக தமிழக அரசு அறிவித்துள்ள வெகுமதி தொகை, பரிசு தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எவ்வளவு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா $1 மில்லியன் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா. சோ தமிழ்நாடு சிஎம். சோ எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா. சோ தமிழ்நாடு சிஎம் யாருங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சோ தமிழ்நாடோட சிஎம் அண்ட் கவர்னர் யாருங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. சோ $1 மில்லியன் பிரைஸ் வந்து இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றவங்களுக்கு, படிச்சு எக்ஸ்பிளைன் பண்றவங்களுக்கு பரிசு தொகை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா. சோ எவ்வளோ $1 மில்லியன். ஓகேவா. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா திராவிட மொழிகள்ல இருக்கு. ஓகேவா. அதனால அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி
அதை எக்ஸ்பிளைன் பண்றவங்களுக்கு $1 million வந்து பரிசு தொகை அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா சிஎம் அண்ட் கவர்னர் யாருங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. As of January 2025, India's metro rail network ranks as in the world in terms of size. ஜனவரி 2025 நிலவரப்படி இந்தியாவின் மெட்ரோ ரயில் நெட்வொர்க் அளவு உலக அளவில் எத்தனாவது இடத்துல இருக்கு? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3rd பிளேஸ்ல இருக்கு. ஓகே, சோ மெட்ரோ ரயில் நெட்வொர்க் பாத்தீங்கன்னா ஜனவரி 2025 படி உலக அளவுல இந்தியாவோட இடம் பாத்தீங்கன்னா 3rd place. ஓகேவா? So India's metro rail network is the 3rd largest in the world following China and the US. ஓகேவா? So US சைனாவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்கு. ஓகே, so India achieved 1000 kilometer of operational metro rail network, becoming the world third largest metro system after China and US. சைனாவுக்கும் யூஎஸ்க்கும் அடுத்து இந்தியாவோடது பாத்தீங்கன்னா 3rd பிளேஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் மெட்ரோ சிஸ்டம் எங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1984 கொல்கத்தா மெட்ரோ. ஓகேவா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியால கொண்டு வரப்பட்ட மெட்ரோ. ஓகேவா? சோ லார்ஜஸ்ட் மெட்ரோ பாத்தீங்கன்னா இந்தியால வந்து டெல்லி மெட்ரோ, இதுதான் லார்ஜஸ்ட் மெட்ரோ. ஓகே, சோ ஸ்டேட் வித் மெட்ரோ ரயில் சர்வீசஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா எத்தனை ஸ்டேட்ல நம்ம இந்தியால இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 ஸ்டேட்ல 23 சிட்டிஸ்ல வந்து மெட்ரோ ரயில் சர்வீஸ் வந்து இருக்கு. ஓகே, the Bharat portal has been developed by which agency? Bharat Pol. ஓகேவா? சாரி, பாரத் போர்ட்டல் சொல்லிட்டேன்னா பாரத் போல் போர்ட்டல். ஓகேவா? சோ அந்த போர்ட்டலோட நேம் பாத்தீங்கன்னா பாரத் போல். போர்ட்டலோட நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரத் போல் போர்ட்டல் எந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தான் அதை உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? சோ இல்லைன்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சிபிஐ வந்து ரீசெண்டா உருவாக்குன அந்த போர்ட்டலோட நேம் என்னன்னு கேட்பாங்க. பாரத் போல். ஓகே, சோ இதை லான்ச் பண்ணவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போர்ட்டலை யூனியன் ஹோம் மினிஸ்டர். சோ நம்ம ஹோம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமித்ஷா. ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, இதை டெவலப் பண்ணவங்க யாருன்னா அந்த போர்ட்டலை சிபிஐ வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. ஓகே, the inaugural census of coastal and wader birds in India was conducted in which park and sanctuary? இந்தியாவில் கடலோர மற்றும் வேடர் பறவைகளின் முதல் கணக்கெடுப்பு எந்த பூங்கா மற்றும் சரணாலயத்தில் நடத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த பூங்கால அப்படின்னு பாத்தீங்கன்னா மெரைன் நேஷனல் பார்க்ல. ஓகேவா? சோ இந்த மெரைன் நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் ஜிகேல நம்ம படிச்சோம். எங்க இருக்கு? ஜாம்நகர், குஜராத்ல இருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, வாட் இஸ் த நேம் ஆஃப், சோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்தோட சிஎம் அண்ட் கவர்னர் யாருங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஏஐ பவர்டு பல்ஸ் டயக்னோஸ்டிக் டிவைஸ் டெவலப்டு பை அட்ரியா இனோவேஷன்? அட்ரியா இனோவேஷன்ஸ் உருவாக்கிய ஏஐ இயங்கு துடிப்பு கண்டறியும் சாதனத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அதோட நேம் பாத்தீங்கன்னா நாடி தரங்கிணி. ஓகேவா? சோ நாடி தரங்கிணி டெவலப் பண்ணவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்ரியா இனோவேஷன்ஸ். ஓகே, அடுத்து பாருங்க, வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் ஆர்கானிக் ஃபிஷரிஸ் கிளஸ்டர் லான்ச்டு? இந்தியாவின் முதல் கரிம மீன்வள கூட்டம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிம்ல. ஓகே, சோ சிக்கிமோட கவர்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் பிரகாஷ் மத்தூர். சிஎம் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேம் சிங் தமாங். ஓகே, which country topped the list for the most cyber attacks in 2024? 2024 அதிக சைபர் தாக்குதல்கள் நடந்த பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த நாட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால. ஓகேவா? சோ யூஎஸ். இந்தியா ranked second, okay, globally for cyber attacks after US according to the GloudSec threat landscape report. ஓகேவா? சோ இதுல நீங்க என்னெல்லாம் படிச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த GloudSec threat landscape report படி அதிகமான சைபர் தாக்குதல்கள் வந்து எங்க நடந்திருக்குங்கிறத பார்க்கணும். சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல, ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்தியால. ஓகேவா? சோ இந்தியாவோட பிளேஸ் என்னங்கிறதையும் நீங்க படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் யாரு அப்படிங்கறதையும் படிச்சுக்கணும். தாக்குதல்கள் அதிகமாக நடத்தப்பட்டது பாத்தீங்கன்னா யூஎஸ்ல. இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணவங்க யாருங்கிறதையும் படிச்சுக்கணும். யாருன்னா கிளவுட்செக் த்ரெட் லேண்ட்ஸ்கேப். ஓகேவா? சோ இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, ரிப்போர்ட்டை இது பண்ணிருக்காங்க. ஓகே, சோ 95 இது வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்தியால வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்தியால 95 இது சைபர் அட்டாக் வந்து நடந்திருக்கு. ஓகே, சோ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குறி வைக்கிறது வந்து பேங்கிங் அண்ட் பினான்ஸ் செக்டாரை தான் அதிகமான அளவுல குறி வச்சிருக்காங்க. சோ அதுக்கான விக்டிம்ஸ் பாத்தீங்கன்னா 20 விக்டிம்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ 20 பேர் வந்து இது பண்ணிருக்காங்க. 20 விக்டிம்ஸ் வந்து இருக்கு. ஓகே, சோ அதிகமா அட்டாக் பண்ணக்கூடிய குரூப் இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பட் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. லாக்பிட், கில்செக், ரான்சம் ஹப் இவங்க தான் அதிகமான அளவுல என்ன பண்ணுறாங்க, அட்டாக் பண்றாங்க. விச் ஸ்டேட் அனௌன்ஸ்டு த ஸ்பான்சர்ஷிப் டீல் ஃபார் த இந்தியன் நேஷனல் கொக்கோ டீம்? இந்திய தேசிய கொக்கோ அணிக்கான ஸ்பான்சர்ஷிப் ஒப்பந்தத்தை எந்த மாநிலம் அறிவித்ததுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷா. ஓகேவா? சோ ஒடிஷாவோட சிஎம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோகன் சரண் மஜிகி. ஓகேவா?
சோ இந்த ஸ்பான்சர்ஷிப் பாத்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு இவங்க வந்து இது பண்ணிருக்காங்க. எவ்வளவு ஃபண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 கோடி ரூபாய், வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் நாம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுக்கு முன்னாடி உள்ள டேட்ல உள்ள கரண்ட் அஃபேர் ஜனவரி 1ல இருந்து ஜனவரி 7 வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேர் எல்லாமே ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ அதுக்கான பிளேலிஸ்ட் பாத்தீங்கன்னா 2025 கரண்ட் அஃபேர்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல அந்த கரண்ட் அஃபேரோட கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்துக்கலாம். நீங்க கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்டனா இருக்காது. சோ இந்த 2024ஓட கரண்ட் அஃபேரும் வேணும், எனக்கு அப்கமிங்ல வரக்கூடிய கரண்ட் அஃபேரும் வேணும். சோ என்டிபிசி படிக்கிறேன், அதுக்கு பல்கான கரண்ட் அஃபேர் வேணும். பேங்க் எக்ஸாம் எழுத போறேன், எனக்கு லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணும். எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுத போறேன், அதுக்கு எனக்கு லாஸ்ட் 1.5 இயரோட கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுல பிடிஎஃப்ஸும் இருக்கும், பிளஸ் வீடியோஸும் இருக்கும். ஓகேவா? சோ பிடிஎஃப் இருக்கும், வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகேவா? சோ மெயினா பாத்தீங்கன்னா பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு டீடைலா எடுத்து கொடுத்துருவோம். அந்த கொஸ்டின் வித் ஆன்சர், அதோட பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன், பிளஸ் அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே கொடுத்துருவோம். சோ சிஏல நான் ஃபுல் மார்க் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். வெறும் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் மட்டும் இல்லாம அப்கமிங்கோட எல்லா கரண்ட் அஃபேரும் இதுலயே பாத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான குவிஸும் கூடிய சீக்கிரத்துல இதுல கண்டக்ட் பண்ணுவோம். அதனால கரண்ட் அஃபேர்ல நான் மார்க் அதிகமா வாங்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பேங்கிங் படிக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த சிஏ பிடிஎஃப் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பேங்கிங் ஸ்டூடெண்ட்டுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்ங்கும் போது நிறையவே படிக்க வேண்டாம். லாஸ்ட் 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிச்சா போதுமானது. அது போக உங்களுக்கு ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி எல்லாம் எதுவுமே கிடையாது. கரண்ட் அஃபேர் பிளஸ் நாம கொடுத்திருக்க ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகே, சோ அதுக்கு கீழே இருக்க பேங்கிங் அவேர்னஸ் இதை மட்டும் படிச்சீங்கனாலே போதுமானது. என்டிபிசிக்கு எனக்கு 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டும் சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் என்டிபிசி போற ஸ்டூடெண்ட்டுக்கு நாம கொடுத்த பிடிஎஃப்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருந்துச்சு. சோ உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ்ல ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னா சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி நான் இப்பதான் மேம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ண போறேன், என்டிபிசி எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கேன், அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணிருப்போம். ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1,999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, சோ அதே மாதிரி என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் உங்களுக்கு விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புனா போதுமானது. கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்றீங்கன்னா ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. மேக்ஸ் ரீசனிங் கோர்ஸ் வேணும்னா மேக்ஸ் ஐ வாண்ட் டு ஜாயின் மேக்ஸ் ரீசனிங் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அது மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாம இப்ப டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் எல்லாமே கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ்ல டே வைஸாவும் இருக்கும், வீக்லி கரண்ட் அஃபேராவும் இருக்கும், மந்த்லி கரண்ட் அஃபேராவும் இருக்கும். கூடிய சீக்கிரத்துல கரண்ட் அஃபேருக்கான குவிஸும் அதுலயே கொடுத்துருவோம். பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகேன்னு தனியா படிக்க வேண்டாம், இதுல இருக்கிறத மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதுமானது. நான் தெளிவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.